விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உங்காதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே ஏதோ மேடம் பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா, ஏன் பேசணும்? ஏன் நீ பேச மாட்டியோ? இல்ல, நீ எப்போதும் போல நார்மலா பேசணும்னு சொல்லியிருந்தா நான் எதுவும் நினைச்சிருந்திருக்க மாட்டேன். என்னமோ ரொம்ப திமிரா என்ன அதட்டி பேசுறேன்னு சொல்லி பேசியிருந்தியா? அடியே சித்தி, நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? நீ என்னடி சொல்லி வச்சிருக்க? ஓ, சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவாளே, இப்ப என்ன பண்ண போறாளோ? என்ன மேடம் அதட்டி பேச போறீங்க? என்ன பேசணும் சொல்லுங்க. அம்மா, நான் அதட்டிலாம் ஒண்ணு பேச மாட்டேமா, உனக்கு தெரியாதா குட்டி எப்படின்னு? அதான் அப்பம் புத்தி போகாம அப்படியே இருக்கேன். என்ன மைண்டுக்குள்ள ரொம்ப தான் யோசிக்கிற? இல்ல சொல்லுங்க, என்ன பேசணும்? அது ஒண்ணு இல்ல அபி, அது நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கவா? ஸ்கூலுக்கு லீவா? நேத்து தானே போட்டேன். நேத்து ஏதோ ஷர்மி கூட வெளியே போறேன்னு சொல்லி லீவ் போட்டேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன். நாளைக்கு ஸ்கூல் லீவ் உனக்கு? இல்லம்மா, என் கூட ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான் பரத். எங்க ஸ்கூல்ல சில ஜெராக்ஸ்ல எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா, ஸ்போர்ட்ஸ்க்கான ஜெராக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நானும் அந்த பையனும் போய் எடுக்க போறோமா, அதனாலதாம்மா. நீயும் அந்த பையனும் போய் எடுக்க போறீங்களா? ஒன்னதான் ஸ்கூலுக்கு போனா வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே, அப்புறம் எங்க போற? நோய் நோய் கேள்வி கேட்காத, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, நாங்கள் 2 பேரும் தான் போறோம். உன்னை தனியாக அனுப்ப முடியாது, நானும் வரேன், 2 பேர் சேர்ந்து போகலாம். ஏம்மா அப்படி இருக்க? சொன்னா புரிஞ்சுக்கோமா. இந்த அடம் பிடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காது என்ன? உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன்னா நாளைக்கு மரியாதை ஸ்கூலுக்கு போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நாளைக்கு ஈவினிங் நான் வரேன், நான் பர்மிஷன் போட்டு வரேன். 2 பேர் போய் என்ன ஜெராக்ஸ் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு வரலாம். கூட அந்த பையனை வேணால் கூட்டிகிட்டு போகலாம். ஐயோ, விட மாட்டேங்கிறாளே. இவளுக்கு தெரியாம லீவ் போட்டால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா. அம்மா 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 ப்ளீஸ்மா, எனக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும்லம்மா. மேம் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன், ஆனால் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறது ரொம்ப தான். அம்மா 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 அம்மா, என் அம்மா இல்லை, என் செல்லம் இல்லை, என் தங்கம் இல்லை, என் பட்டுக்குட்டி இல்லை. சந்தேகமே இல்லடி, அப்படியே இருக்க. என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உன் அப்பா என்னென்னலாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையும் பண்ணுற நீ. நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, நான் உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாரு. குட்டி பேச மாட்டேன் குட்டி. ஒழுங்கா ஓடிரு, என் கூட பேசினா அவ்வளவுதான், பாத்துக்கோ போ. நான் இப்ப என்னடி சொன்னேன், ஏன்டி இப்படி பண்ற? நான் என்ன உனக்கு போகவே கூடாதுன்னு சொன்னேன், நானும் கூட வரேன் தானே சொன்னேன். நீ கூட வந்தா நான் யோசிச்ச பிளான் எல்லாம் போயிடும். பிளானா? ஐயோ, கோவத்துல பிளான்னு சொல்லி உளறிட்டனே. போச்சு, இப்படி இவ்வளவு சமாளிப்பேன். குட்டி என்ன? நீ போ, நான் கூட பேச மாட்டேன். போ. ஓஹோ, பேச மாட்டீங்களோ? பாரபி, நான் உன் மேல கோவத்துல இருக்க அபி. எல்லாத்துக்கும் உன்கிட்ட பர்மிஷன் கேட்க வைக்கிற அபி. நீ போ, நான் உன் கூட டூ அபி. என் கூட சண்டை போட்டுட்டு வர யார் கூடடி பேசுவேன்? நிறைய பேர் இருக்காங்க, நான் எல்லாரும் கூட பேசுவேன், உன் கூட மட்டும் பேச மாட்டேன். நீ போ. அப்படியா? பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். உனக்கு அம்மா வேணாம், நான் பேச மாட்டேன். போ. நான் உன் கூட பேசணும்னா நான் வெளியே போறதுக்கு நீ சரின்னு சொல்லணும். சரின்னு சொன்னா மட்டும்தான் நான் பேசுவேன், இல்லைன்னா உன் கூட டூ தான். என் பட்டுக்குட்டி ரொம்ப தான் கெஞ்சுறீங்க. பார்க்க அம்மாவுக்கும் பாவமாக தான் இருக்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வராமல் இருந்தா அம்மா ஓகே சொல்கிறேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அபி அடியே உன்ன குட்டி சும்மாரு. குட்டி சும்மாருடி. என் அம்மாவை நான் அப்படிதான் அடிப்பேன். என்ன யாரு கேப்பா? அவளுக்கே உரிமை இல்லையா? அடிச்சு ஒரே ஏரியா போட்டு தள்ளிடாதடி. ஆனா நீ தாண்டி என்ன நல்லா ஏமாத்துற. என்ன அம்மா கிட்ட ஏமாத்து தான் போகணும், பின்ன எல்லா டைமும் அம்மா ஸ்ட்ரிக்ட்டாவே இருந்தா அது எப்படி? கொஞ்சம் ஏமாத்து போ. அடி வாங்குவ. குட்டி வேணா கீழ விழுந்துருவ. நான் அப்படி விழுவேன், ஏனா என்ன தாங்கி பிடிச்சிருக்கிறது என்னோட குயினு, என்னோட செல்ல குட்டி, என்னோட பட்டு குட்டி, என்னோட தங்க குட்டி, என்னோட அப்பி குட்டி. கீழ விட்டுறியா நீ? சொல்லு.
இந்த நெட்டு காலியானா மட்டும்தான் கேலரி பக்கம் அடிக்கடி வருவேன். ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி மெமரிஸை பார்க்கறதுக்கே அடிக்கடி வரேன். அபி அபி சொன்னா கேளு, அபி கீழே விழுந்துருவ அபி. ஏன் நான் கீழே விழுந்தா உன்னோட தாங்கி பிடிக்க முடியாதா? அதுக்காக சொல்லல, வேணாம் சொன்னா கேளு. நீ எப்படிலாம் சண்டை போடுற தெரியுமா? இதெல்லாம் புதுவிதமான விளையாட்டு, அப்படிதான் விளையாடுவேன். ஏன்னா நீ என் புருஷன்ல, அதனாலதான். அவனே இதை ஒண்ணு சொல்லிருங்கடி. ஏன் அபி, ஒருவேளை உன்னை கீழே விட்டுட்டா என்ன பண்ணுவ நீ? இவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவியா? ஒருவேளை விட்டுட்டா? நீ கண்டிப்பா விட மாட்ட சத்யன். ஒரு இடத்துல எனக்கு ஏதாவது நெகட்டிவாக தப்பாக நடக்குது அப்படின்னா முதல்ல அது உனக்கு வரணும், உன்னை தாண்டி தான் எனக்கு வரணும்னு நினைக்கிற ஆள் நீ. அப்புறம் எப்படி என்னை விடுவேன்? விட மாட்டேன். ஹோப் இருக்குடா, உன் மேலே நிறையாவே ஹோப் இருக்கு. லவ் யூ பிரஷா. அபி உன்னதான் கேட்டேன். உன்னை எப்படி அம்மா விடுவேன்? என் உலகமே நீ தான். இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு முழு அர்த்தமே நீ மட்டும்தான். உன்னை எப்படி குட்டிமா அம்மா விடுவேன்? அம்மாவை முழுசாக நம்பினதுனால தான் நீ இப்போது இப்படி இருக்க. அப்போது நீ என்னை நம்பிட்டு இருக்கும்போது உன்னை எப்படி அம்மா கீழே விடுவேன்? அப்போது உன் நம்பிக்கை உடைச்சதுக்கு தானே சமம். அம்மா அப்படி பண்ண மாட்டேன். ஏய் வேணாம் சத்யன், தலைவனி விடு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு, அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேனா? இன்னைக்கு நீ நான் பாத்துறலாண்டி. வேணாண்டா, என்கிட்ட வம்பிழுக்காத, அப்புறம் பாத்துக்கோ வேற மாதிரி ஆயிடும். அப்படிதாண்டி வம்பிழுப்ப. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்லுவிலே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவெளி. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி என ஏதோ. குட்டி மெதுவா இருங்க, படுத்து தூங்க. சரி அபி. நல்லபடியாக ப்ராஜெக்டை முடிச்சு, ஐ மீன் நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே கரெக்டாகி இப்போது எல்லாம் ஓகே ஆகிடுச்சு போல. இல்லை மேனேஜர் மேடம், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இடையில கௌசிக் பூந்த மாதிரி நடுவில் உள்ள ஒரு ஆள் வந்தாங்க. அந்த ஆள் மறைமுகமாக ஏதோ வேலை பார்த்துருப்பாங்க போல. ஆனால் கடவுள் இருக்கார்ல, அவர் மறைமுகமாக யாரையும் பார்க்கல என்ன. ஸோ அவர் நல்லவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுவார். அதை தான் பண்ணார். சுத்த சாடிஸ்டாக இருக்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. என்ன உன்னை இந்த ஆஃபீஸ் விட்டு துரத்துறதுக்கு இன்னும் எத்தனையோ அட்டம்ப்ட் இருக்குது. எனக்கு எத்தனை அட்டம்ப்ட் தேவைப்படுதோ அத்தனை அட்டம்ப்டையும் நான் பண்ணுவேன். சரி ஓகே, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட் அடிக்கிறீங்களோ அத்தனை அட்டம்ப்டில் இன்னும் ஒரு தடவையாவது உங்களால் தோக்கடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏண்டி எப்படி இப்படி இருக்க நீ? உனக்கு எவ்வளவு அடிச்சாலும் நீ கீழே விழுகவே மாட்டியா? உன்னோட மைனஸ் பாயிண்ட் தான் என்ன? மேடம், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் நோ 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 ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். என்ன ஆப்போசிட்டில் அந்த உயிரை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் தேவைப்படாது, மைனஸ் பாயிண்ட் தான் தேவைப்படும். ஸோ அப்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்க உயிர் எப்படி தன்னோட மைனஸ் பாயிண்ட்டை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வெளிக்காட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை அது வெளிக்காமிச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் மைனஸ் பாயிண்ட் மேலே கை வைக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? என்னோட மைனஸ் பாயிண்ட் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. என்ன கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம். அதை வச்சு நான் அடிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அடிங்க. முடிஞ்சால் நான் கீழே விழுகிறேன். ஒருவேளை நீங்கள் கீழே விழுந்துட்டா உங்களை தூக்கி விடுறதுக்கு நான் இருப்பேன்.
ஆனா நான் கீழே விழுந்து என்னை தூக்கி விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களால என் மைனஸ் பண்ணல கையே வைக்க முடியாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் இந்த திமிரான பேச்சுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படித்தானே? அது ரத்தத்திலே ஊறி போனது, அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஓகே ஓகே, பாப்போம், பார்க்கலாம். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் ஒர்க் பண்றேன். பாப்போம். ஸ்டீஃபன் இங்க வாங்க. சார் ஒன்றும் இல்லை ஸ்டீஃபன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உடனே மீட்டிங்க்கு கான்ஃபரன்ஸ் ரூம்ல எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. அது ப்ராடக்டோட ரேட்டுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. பட் அதுக்கு கரெக்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். ஸோ எல்லாரையும் வர சொல்லிடுங்க, ஓகே? கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் ஸ்டீஃபன், ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு காலையில் ஒரு புக்கில் படித்தேன், சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லாரும் வேணும்னு ஒன்றும் தப்பு பண்ணுறது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ண வைக்குது, அதனால தப்பு பண்ணுறாங்க. வேணும்னு பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தெரியாமல் பண்ண தப்புக்கு எல்லாருக்குமே மன்னிப்பு இருக்குது. அதனால் ரொம்ப நாளைக்கு யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். அந்த கஷ்டம் யார் கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள விட கஷ்டப்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப வலிக்கும். ஸோ இனிமேல் அதே தப்பு பண்ண மாட்டாங்க. கொஞ்சமாவது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சாதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கே இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். என்ன இவரையும் சம்பந்தமே இல்லாம உளர்ற. சரி ஸ்டீஃபன், நான் சொன்னதை பண்ணிடுங்க. ஏன்னா ஓகே சார். தாலாட்டுதே பார்வைகள் உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே நான் இங்கு தனியாக அழுதே விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது மனம் முருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ இதுதான் காணும் கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே விழியில் விழுந்தா கொஞ்சமாவது கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சேன், குறையில. ஆனாலும் விட மாட்டேன் வெண்பா. கண்டிப்பா உன் கோவத்தை நான் குறைப்பேன். எந்த பொண்ணுக்கிட்டையும், ஏன் என் அத்தை பொண்ணுக்கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் இறங்கினது கிடையாது. அப்படி உன் மேல எனக்கு என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நீ பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் என்னால தாங்கிக்க முடியல. நீ யாரோ தான், ஆனா ஏன் எனக்குள்ள இவ்வளோ ஒரு ஃபீல்? இத்தனை வருஷ காலமா எனக்கு வராத ஒரு ஃபீல் தான் இப்போ ஒன்று பார்க்கும்போது இருக்கு. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல வெண்பா. ஆனா கண்டிப்பா உன் கோவத்தை நான் குறைப்பேன். இப்ப போய் இவகிட்ட நம்ம திரும்ப பேசுறோம்னா கண்டிப்பா மறுபடியும் மயக்கப்பட்டு விழுந்துருவோம். இல்லைன்னா நம்ம கேட்ட கேள்விக்கு அவ ஒழுங்கா பதில் சொல்லலைன்னா ஓங்கி அரைஞ்சாலும் அரைஞ்சிருவோம். ஏன்னா நம்ம கேரக்டர் ஏதானே. இது எதுவுமே நடக்கக்கூடாது உதயா. இப்ப போற தெளிவா பேசுற என்ன? எப்படி தெளிவா பேசணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் ஒரே பைத்தியங்களா தான் சுத்துதுங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இவ பாரதி தான். ஆனா இப்போ போய் நம்ம அவகிட்ட நீ பாரதியான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவா. ஏன்னா இப்ப அட்மின்ல இவ நேரா தெளிவா வந்து உட்காந்துருக்கா. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம இவகிட்ட தெளிவா தான் பேசி ஆகணும். சோ அப்படி இருக்கிறதுனால போய் நம்ம தெளிவாவே பேசுவோம். போவோம். என்ன திருப்பி தைரியமா வந்து நிக்கிறான்? டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்லாம் வேணும். அதான் நேத்து கொடுத்தனே சார், நீங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டீங்க. ஃபைலை கீழே போட்டு போயிட்டீங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன், பொறுங்க தரேன், இந்தாங்க. எது? நான் நேற்று மயக்கப்பட்டு கீழே விழுந்து இந்த ஃபைலை கீழே போட்டு போயிட்டு நீ எடுத்து வச்சிருந்த, அப்படித்தானே? ஆமா சார், கீழே போட்டு போயிட்டீங்க. எனக்கு இதுதானே முக்கியம், இந்த வேலையை தானே நான் பார்த்துட்டு இருக்கேன், அதான் எடுத்து வச்சிருந்தேன். ஓஹோ, சரி சரி சரி. அப்புறம் உங்க பேர் என்ன சொன்னீங்க? அதான் நேத்தே சொன்னனே, என் பேர் பாரதி. வெறும் பாரதியா? இல்ல பாரதிக்கு பின்னாடி வேற ஏதாவது பேர் வருமா? சார், ஐ மிஸ் பாரதி மட்டும்தான். ஓ,
மிஸ் பாரதி. ம், ஆமா சார், மிஸ் பாரதி மட்டும்தான். சரி ஓகே பாரதி, எங்க இருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? சார், ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன இன்டர்வியூ பண்ணி சீஃப் டாக்டர் எனக்கு ஜாயின் பண்ணி என்ன அட்மிட் உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கிறீங்களா? ஆமா, நான் கூட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை இன்டர்வியூ எடுத்து ஜாயினிங் கொடுத்துருக்கேன்ல, மறந்துட்டீங்களா? ஸோ நான் கொடுத்த இடம் கன்ஃபார்மா இல்லையான்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, நீங்க அதை மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை ரிமைண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த ஒரு இடத்துல நான் மிஸ் பாரதியை மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற எந்த இடத்துலையும் நான் வேற பாரதியெல்லாம் ஜாயின் பண்ணலை. இங்க பாரு, ஒரு அளவு தான் நான் பொறுமையா பேசுவேன். என்ன மரியாதையா நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா நானும் மரியாதையா பேசுவேன். என்ன கேவலமா ஏதாவது பேசுனா நானும் உனக்கு கேவலமா தான் பேசுவேன். சார், நீங்கள் கேவலமாக பேசினாலும் என்ன பேசினாலும் என்னால் ஒரு வார்த்தை தான் சார் கேட்க முடியும். சார், வெல்கம் டு ஹாஸ்பிட்டல். வாட் ஐ கேன் யூ ஹெல்ப் யூ? ஒரு கிஸ் வேணும், தெரியா? சார், உங்கள் லிமிட்டோட பேசுங்க. நீ தாண்டி கேட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுமானு. எனக்கு இப்போ இதான் வேணும், கொடுக்குறியா? ஒரு கிஸ் கொடு. சார், நீங்கள் தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எது இந்த ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரன் சுத்திட்டு இருக்கானே, அவங்க தான் பேசுவ. போடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணு போ. அவனே அவன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். சார், அப்போ அபி மேம் சத்யன் சாரோட பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். என்ன நீ வாய் மூடிட்டு நம்ம கதைக்கு வா. அவன் பொண்டாட்டிக்கிட்டே அவனுக்கு எப்படி பேசுறது தெரியாம அவன் பொண்டாட்டி பின்னாடியே போயிட்டு இருக்கான். நீ அவன் கதையில வந்து என்கிட்ட பேசாத. ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்கு வா. சார், நான் கண்டிப்பா போய் சார் கிட்ட. அதான்டி அந்த பைத்தியக்காரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போற. போடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. நீ சொன்ன உடனே அப்படியே மூஞ்சி வச்சுட்டு வருவான் என்கிட்ட சண்டைக்கு. அவன் என்கிட்ட வந்து என்ன பேசினாலும் அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ஆனா இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். சொல்லு, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். என்ன நீ வெறும் பாரதி தானே? சார், நான் இப்பவும் சொல்றேன், நான் வெறும் பாரதி தான். தேவையில்லாம நீங்க என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. என்ன ஃபைல் கேட்டீங்களா, வேணும்னா எடுத்துட்டு போங்க. திரும்ப நீங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னா ஃபைலை எனக்கு குனிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ மயக்க வருதா இல்லையான்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் மேல கை வைங்க. எனக்கு தானே இப்போ ஒன்றும் மயக்கெல்லாம் வரல. என்ன நான் போயிட்டு திருப்பி வந்து உங்ககிட்ட தெளிவா பேசுறேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து எப்படி பட்டு பட்டு பதில் வருது பாத்தியா? அதனால நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சம்பவம் நடந்த மறுநாளே தைரியமா தில்லா இது வரைக்கும் திரும்பி உட்காந்துட்டு இருந்தவ இப்போ என்ன பார்த்தோன்னையும் நேருக்கு நேரா அதுவும் எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டுட்டு வந்து ரிசப்ஷன்ல உட்காந்துருக்க. சோ நானும் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு தெளிவா வந்து உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா டைம் எடுத்துட்டு யோசிச்சுட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல போகிற பதில் எல்லாமே ஒன்று தான். ஓகே, சரி கொஞ்சம் தள்ளுறீங்களா? எனக்கு இன்னும் நிறையா பேஷண்ட் லாக்லாம் டைப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கொஞ்சம் நவுறீங்களா? ஃபைல கொடு. திம்மராதான் பேசுறா. ஒருவேளை வேற யாராவது இருப்பாங்களோ? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல 6வது ஆளா இருப்பாளோ? திருட்டு பார்வை இல்ல இவ அவளேதான். அதே திருட்டு பார்வை. இவ பொய் சொல்றா. இவ பாரதி தான். இந்த திருட்டு பார்வை எனக்கு நல்லாவே தெரியும். இந்த திருட்டு பார்வையில தான் உதயா விழுந்தான். எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். உதயா விழுந்ததுக்கு காரணம் இந்த திருட்டு பார்வை தான். இந்த கண்ணு இருக்கு கண்ணு, இந்த கண்ணை வச்சு திருட்டு பார்வை பார்த்ததுனாலதான் நான் பொத்துன்னு விழுந்துட்டேன். கண்டுபிடிக்கிறேன்டி. பொய் தானே சொல்ற நீ? கண்டுபிடிக்க பார்க்க தானே போற. என்னைவா ஏமாத்துற நீ? மிஸ் பாரதி மேடம், மிஸ் பாரதி மேடம், நான் உங்களை பார்க்கும்போது அடிக்கடி ஒரு திருட்டு பார்வை பாக்குறீங்க. அந்த திருட்டு பார்வைய அடிக்கடி பார்க்காதீங்க. உங்க அழகுல நம்ம எங்க விழுந்துருவோம் போல. வரேன்.
பண்ற அப்படின்னா போய் ஒரு வக்கீலை பார்க்குற, ஓகேவா? போய் என்னை பத்தி ஆம், இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, இவன் ஒரு துரோகம் பண்ணவன் அப்படி இப்படின்னு சொல்லி என் மேல ஏகப்பட்ட கேஸை போட்டு முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணு என்ன. அதுக்கப்புறம் மியூச்சுவலா 2 பேர் டிவோர்ஸ் வாங்கலாம். 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுமா? அதுக்கப்புறம் நீயா போய் எனக்கு ஒரு பொண்ணை பாரு. பொண்ணை பார்த்து என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல அந்த பொண்ணு ஓகேவா இருந்தா எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் எந்த சம்பந்தமும் இருக்காதுல்ல. 14 வருஷமா என் மேல யாருக்கு இல்லாத அக்கறை உனக்கு எப்படி அப்படி திடீர்னு வந்துச்சு? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பேயறிஞ்ச மாதிரி வந்திருக்கா? நான் வந்தது கூட தெரியலையா? முதல்ல கேஸ் ஃபைல் பார்த்து எடுக்கலாம். கையில ஃபைல் வச்சிருக்கா. ஒருவேளை ஏதாவது கேஸை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாளோ இருக்கும். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இது வரைக்குமோ இதுதான் லாஸ்டா வந்த ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பேஷண்ட் லாக்ல என்ட்ரி போட சொல்லியிருந்தேன். என்ட்ரி போடாம விடுறதே பொழப்பா போச்சு. மேனேஜ்மெண்ட் ஒன்றும் சரியில்லை. இதில் ஒருத்தன் எனக்கு தான் ஹாஸ்பிட்டல் வேணும் வேற வந்து நிற்கிறான். ஸோ காட், சரி, இந்த ஃபைலாக தான் இருக்கணும், எடுத்துட்டு போகலாம். என்னாச்சு இவளுக்கு? நம்ம உள்ள வந்தே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. உள்ள வந்தா யார் ரூமுக்கு என்ன கேட்காம எதுக்கு வந்த, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வரேன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பா. வந்ததே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா, பித்து பிடிச்ச மாதிரி. நான் கூட பேஷண்ட்ஸோட கேஸ் பற்றி தான் யோசிக்கிறான்னு நினச்சேன். ஆனால் இவன் உட்காந்துருக்கிறத பார்த்தா வேற எதையும் பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருக்கா. நான் உள்ள வந்தது கூட தெரியாம. அபி, அபி, என்ன? நானும் உள்ள வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் கூட கண்டுக்காமலே இருக்கா. ஏதோ ரொம்ப டீப் கன்ஃபியூஷன்ல இருப்பா போல. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ஏய் அபி, இங்க பாரு. ஏய் அபி, கீழே தண்ணி இருக்கு. அபி, ஒரு கிளி சிறு கிளி உனத்தோடவே அனுமதி, ஒரு துளி சிறு துளி வழிகிறதே வெளிவழி, உனக்குள் நான் வாழும் விவரம் நான் கண்டு வியக்கிறேன். எனக்கு நான் அல்ல உனக்குத்தான் என்று உணர்கிறேன். நிழலென தொடர்கிறேன். ஒரு கிளி ஒரு தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாயே. நீயே காதல் மூலகம், கவிதை நூறுகளாயிரம், காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாய். ஏ அபி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்க? நானும் உள்ள வந்ததுல இருந்து பார்க்குறேன், நீயாவே கிடையாது. எதையோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க. என்னாச்சுடி? நான் எதுக்கோ ஒரு மாதிரியா இருக்கேன். இப்போ உனக்கு என்ன? எதுக்கோ ஒரு மாதிரியா இருக்கியா, இல்லை என்ன நினைச்சு ஒரு மாதிரியா இருக்கியா? இங்க பாரு, இந்த மாதிரி கேவலமான நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது. அந்த நினப்பெல்லாம் இல்லாம தான் இருக்கேன். என்ன அப்பப்ப என் கேபினுக்கு வர்ற, எதையாவது பண்ணி விட்டுட்டு போயிடுற. இப்போ பாரு, நான் பாட்டுல சும்மா இருந்தேன். என்ன கேபினுக்கு ஃபைல் எடுக்க வந்தேன். இப்போ நீ என்னென்னமோ பண்ற. என்ன? ஓ, இன்னும் தெரியலையா? சரி இரு, தெரிய வைக்கிறேன். ஒரு கிளி சிறு கிளி உனத்தோடவே அனுமதி. கரைகள் அண்டாத காற்றும் தீண்டாத மனதுக்குள் எப்போது நுழைந்திட்டாய், உடலும் அல்லாத உருவம் கொள்ளாத கடவுளை போல் வந்து கலந்திட்டாய். உனையின்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த ஊனுயிர் எனதில்லை, தடையில்லை சாவிலுமே உன்னோ. அடி பாவி, இன்னும் அடி தெரியல. சரி, இன்னும் நல்ல வசதியா போச்சு. இன்னும் ஒரு ரொமான்ஸ் போடுவோம். காதல் தீவிரவாதி ஆயிரமா
ரைட்டு, தெரிஞ்சிருச்சு. போச்சுடா சத்யன். என்னடா சத்யன், முன்னையே அவ கொஞ்சம் தெரியாம தான் இருந்தா. கிஸ் அடிச்சு வர ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கிஸ் அடிச்சிருந்துருக்கலாம்ல. டேய் பொறுக்கி பொறுக்கி எந்திரிடா மேல எந்திரி. எது எந்திரிக்கணுமா? ஏய், நீ தானடி என் மேல விழுந்து கிடக்குற. நானும் மேல விழுந்து கிடக்குற. எந்திரிக்கிறதுக்கு நீ தாண்டி எந்திரிக்கணும். நானா படுத்திருக்கேன்? நான் படுத்திருந்தாலும் நீ என்னை எழுப்பி விட்டு இருந்திருக்கணும்ல. நீ என்ஜாய் பண்றியோ? சரி, எழுப்பி விட்டு தான் இருந்திருக்கணும். தப்புதான். இப்ப என்ன பண்ணலாம்? பாரு, நானா எந்திரிப்பேன், புரியுதா? சரிடி, நீ ஏன் எந்திரி. இப்ப நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? நீ தான் என் மேல விழுந்திருக்க. நானும் உன்னை எழுப்பிட முடியும். எந்திரி. நான் எந்திரிப்பேன். அபி, இன்னமும் நீ மேல படுத்துட்டு தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க. அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ என்னை தப்பா சொல்லக்கூடாது என்ன? நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாவும் நல்லவனாவும் இருக்க முடியும். அநியாயத்துக்கு நல்லவனால எவனும் பொண்டாட்டிக்கிட்ட இருக்க மாட்டான். ஸோ அதனால இப்ப நீ எந்திரிக்கிறியா இல்ல நான் ஏதாவது பண்ணி எழுப்பி விடட்டுமா? டேய் விடுடா. இங்க பாரு சத்யன், உன் மேல நான் வேறுக்குனே செம்ம கடுப்புல இருக்கேன் என்ன? அப்படி இருக்கும்போது தேவையில்லாம நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிற வேலை வச்சுக்காத. ஏய், இப்ப நான் என்ன அட்வான்டேஜ் எடுத்துட்டு நீ இவ்வளவு கடுப்பாக்குற? நீனா ஒரு மனுஷனாடா, ஏன்டா பைத்தியக்கார மாதிரியே பண்ற? நான் ஒன்னும் பைத்தியக்கார மாதிரிலாம் நடந்துக்கல என்ன? நீ தான் பைத்தியக்காரி மாதிரி ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. யார பத்தி நீ பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு இருக்க? ஆமாடா, நான் பைத்தியக்காரி தான் என்ன? உன்னை ஆசாசியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நாசமா போனது நான் தானே? அப்ப நான் ஒரு பைத்தியக்காரி தான். யார நம்பி யார் நாசமா போனா? ஆக்சுவலா இங்க நடந்தது என்ன தெரியுமா? நான் உள்ள ஒரு ஃபைல் எடுக்க தான் வந்தேன் என்ன? நான் உள்ள வரும்போது நீ தான் எதையோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்த. நான் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கண்டுக்கல. ஆனா அதுக்கப்புறம் நீ ரொம்ப டீப்பா திங்க் பண்ண. இதை யோசிச்சுட்டு இருக்கேன் தான் நான் கேட்க வந்தேன். அபி, நான் அகைன் சொல்றேன், இப்ப நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் தானா தான் நடந்துச்சு. நான் எதையும் பிளான்லாம் பண்ணல. இது இப்படி நடக்கும்னு நான் எதிரும் பார்க்கல என்ன? தன்னால நடந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, கீழே வாட்டர் பாட்டில தண்ணி கொட்டியிருந்ததுனாலதான் நீ கீழே வலிக்கி விட்டு விழுந்த. இதுதான் நடந்துச்சு. இந்த வாட்டர் பாட்டில தண்ணி கீழே கொட்டியிருக்கிறது கூட உனக்கு தெரியல. நீ அந்த அளவுக்கு ஏதோ ஓவர் திங்க்ல இருந்திருக்க. இது தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான் என்ன? நீ ஸ்லிப்பான என் மேல விழுந்த. இதுக்கும் இப்ப நீ தேவையில்லாம ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் புரியல. என்னடி உனக்கு பிரச்சனை? நான் பாட்டுல நிம்மதியா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தேன் என்ன? தேவையில்லாம நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்? ஏன் உன் மூஞ்சியை நான் பார்த்தேன்? தினம் தினமும் எதுக்கும் உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை பார்த்து பார்த்து நான் மனசு நொந்து டெய்லியும் நான் நிம்மதி இல்லாம தான் இருக்கேன். நான் இருந்த இடத்துல நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா உன்னை என்னைக்கு பார்த்தனோ அதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. இப்படி ஒரு வாழ்க்கைய நான் தேடல. எனக்கு புரியலடி. நீ என்னதாண்டி சொல்ல வர்ற? நீ என்னதான் பேசுற? என்ன எதை வச்சுதான் நீ சொல்றங்கிறது எனக்கு புரியல அபி. அப்பப்போ இந்த மாதிரிதான் எதையாவது பேசுற என்ன? அது ஒரு புதிர் பேச்சாதான் இருக்கு. அந்த புதிர்ல என்ன ஆன்சர் இருக்குன்னே தெரியல. ஏன் அப்படி இப்படி பேசுற? ஆமா, புதிர் பேச்சாதான் இருக்கும். உன்னை லவ் பண்ணத இது வரைக்கும் நான் உண்மையை நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணதையும் நான் உண்மைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே போய் என்ன? நீ என்ன நம்பாதன்னு சொல்ற அளவுக்கு தான் நீ அவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்க. நான் உன்னை லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, உன் கூட சந்தோஷமா இருந்தது, வாழ்ந்தது, இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. என் கண்ணு முன்னாடி இப்ப இருக்கிறதெல்லாம் நீ எனக்கு பண்ண துரோகம் மட்டும்தான். அதை தாண்டி வேற எதுவுமே என் மனசுக்குள்ளே சரியா மைண்ட்ல இல்ல. சுத்தமா எதுவுமே கிடையாது. பிளாங்கா இருக்கு. அபி நிறுத்து. திருப்பி திருப்பி துரோகம் மட்டும் சொல்லாத அபி. அப்படி நான் என்ன தாண்டி துரோகம் பண்ணேன்? நான் அப்படிதானே சொல்லுவேன். உன்னை எப்ப பார்த்தாலும் நான் அந்த வார்த்தை மட்டும் தான் சொல்லுவேன். அப்படிலாம் நீ சொல்ல முடியாதுடி என்ன? எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். நீ சொல்லு. இதேதான் சொல்ற. ஒரு மாதிரி புதிராதான் பேசிட்டு போற. இந்த புதிர்க்குள்ள என்ன ஆன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன? எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லடி. தயவு செஞ்சு சொல்ல அபி. என்னால சொல்ல முடியாதுடா. நான் சொல்லவும் மாட்டேன் என்ன? இவ்வளோ நாளா நான் எங்க இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருந்தேன், எதையாவது நீ கண்டுக்கிட்டியா? உன்னை விட்டு போயிட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கேல. என்னை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம், இப்போ நான் வந்து உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உன்னை தினம் பார்க்கும்போது நான் என்ன துரோகம் பண்ணேன்னு என்கிட்ட வந்து கேட்கறேன் இல்லையா? நீ இப்படி நல்லவ மாதிரிலாம் என்கிட்ட நடிக்கிறதுக்கு உனக்கு நான் பதில் சொல்ல முடியாதுடா. அதே மாதிரி நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் உனக்கு நான் ஆன்சர் சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஜெல்லாம் நான் எப்பவோ கடந்துட்டேன் என்ன? நிறுத்தடி. உனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரியுமா? ஏன் எனக்கு என்ன தெரியாதா? உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிகளை பத்தி நானே தெரிஞ்சுக்காமலா இருக்கேன். நீ எதை வச்சு என்ன நம்பிக்கை துரோகின்னு சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லை என்ன?
நான் உனக்கு மனசளவுல கூட துரோகம் பண்ணதில்லடி. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு உண்மையா தாண்டி இருக்கேன் நானு. அது உனக்கு எந்த இடத்துலயும் நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னை பத்தி உனக்கு தெரியும். என்ன நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், எப்படி இருந்த என்ன நீ எப்படி மாத்துன, இப்போ மாத்துன என்ன திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டதும் நீ தாண்டி. இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கனா அதுக்கு காரணமும் நீதான். அன்னைக்கு அப்படி ஒரு நிலைமையில இருந்து என்னை மாத்தி கொண்டு வந்தவளும் அதற்கு காரணமும் நீதான். நீ உண்மையா இருந்த லட்சணம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமேடா. நீ எதுக்கு அதுக்கு இப்படி போட்டு வளர்க்குற? உன்னை நம்பிட்டு இருந்ததுக்கு நான் நாசமா போன தண்டம் மிச்சம். எனக்கு இது தேவையா? இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா? சொல்லு. நிறுத்துடி. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. என்ன இப்ப நான் உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. ஹாஸ்பிட்டல்ல ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு நாளா நீ எங்க இருந்தேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? இவ்வளவு நாளா நீ ஃபாரின்ல இருந்திருக்க. ஐ மீன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ யூஎஸ்ல இருந்திருக்க. ஆனா ஃபாரின்ல இருக்கும்போது ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு போய் அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போனா எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சுட்டு இருந்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை இந்தியாவுக்கு வர வைக்கணும்ன்றதுல மட்டும்தான் நான் இருந்தேன். அப்படிதான் உன்னை இந்தியாவுக்கு நான் வரவும் வச்சேன். ஸோ நீ இந்தியா வந்தது உன்னோட பிளான் கிடையாது, அது என்னோட பிளான். நீ இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சுதானே இங்க இருந்து அங்க போன. ஸோ உன்னை திரும்ப இங்க வர வச்சது நான் தான். நான் எப்படி இந்தியாவுக்கு வந்தேன்? இவன் எப்படி என்னை வர வைக்க முடியும்? அப்போ அப்போ குட்டி என்ன யோசிச்சு பாக்குறியா எப்பறம் நம்ம இங்க வந்தோன்னு? நீ சொல்றீல்லடி நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் துரோகின்னு. அந்த வார்த்தையை கேட்கும் போது நெஞ்சில ஆணி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஆனா ஆனா அந்த துரோகின்ற பேருக்கு ஆன்சர் தெரியாம தான் நான் இங்க சுத்திட்டு தெரியறேன். என்ன அப்படி இருக்கும்போது நான் இப்படி உன்னை இந்தியாவுக்கு வர வச்சேன்னு நீ நல்லா யோசி. ஆனா நீ இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தான். இந்த இடத்துல உன் மாமனாரும் இன்வால்வ் ஆகல, மற்ற யாரும் இன்வால்வ் ஆகல. நீ இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம். அது மட்டும் இல்ல, இஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் வர்றதுக்கும் நான் தான் காரணம். ஐ மீன் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டரா நீ இங்க வேலைக்கு வர்றதுக்கும் நான் தான் காரணம். நீ பெய்த நீரிலே மலை மூழ்கி போகுமா? கலங்காமல் வாழ்கிறேன், காலத்தை கூடும். நீ இந்தியா வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான். இதுக்குள்ள வேற யாரும் இல்ல. எனக்கு புரியல. நான் நான் இங்க வரதுக்கு காரணம் இவனா? அப்போ 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 என் பொண்ணை பிரிச்சு என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவானா? என் குட்டி நீ நினைக்கிற மாதிரி உன்னை அவ்வளோ இதெல்லாம் நான் விடல. என்ன நீ எங்க இருக்க, நீ என்ன பண்ற, உன்னோட ஒவ்வொரு அசைவுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன நீ தான் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க. என்ன நீ அப்படியே தான் இருக்க. இல்ல இல்ல, நான் நான் யாருக்கு குட்டியை தர மாட்டேன். அவன் அவன் ஏன் குட்டி. அப்போ அப்போ இவனுக்கு இல்ல இல்லன்னு தர மாட்டேன். முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே. மழை நின்று போனால் என்ன,